ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அது கூட வரக்கூடிய ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு க்ளீனிங் டிப்ஸுங்க. ஸோ எங்கள் வீட்டு கிச்சனை ரொம்ப எவ்வளோ அசிங்கமாக இருந்தாலும் எவ்வளோ கேவலமாக இருந்தாலும் நிறையா பாத்திரம் விலைக்கு ரொம்ப அழுக்கு படிந்திருந்தாலும் நம்ம ஒரே ஒரு பொருளை வச்சு எப்படி க்ளீன் பண்ணலாம், டக்குன்னு எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் இன்றைக்கி என்ன எடுத்துருக்க போகிறேன் அப்படின்னா, எல்லார் வீட்லேயும் பாத்திரம் விளக்குறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வாஷிங் சோப் தாங்க. ஃபஸ்ட்டு இதை நம்ம யூஸ் பண்ணி அது மேலே இருக்கக்கூடிய அழுக்குகளெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த உப்புக்கரை வந்து அதிகமாக படுந்துடும். ஸோ டெய்லி நம்ம அதை விளக்கலை அப்படின்னா ரொம்ப அசிங்கமாகவும் பார்க்குறதுக்கு ஒரு துர்நாற்றம் வந்து வீசக்கூடிய ஒரு சிங்காக வந்து இருக்கும். கிச்சன் சிங்கை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து வாங்க வேணாங்க. நம்ம ரெகுலராக வந்து யூஸ் பண்ணக்கூடிய டூத் பேஸ்ட் வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தூக்கி த்ரோ பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதை வந்து எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா நமக்கு நிறைய கொஞ்சம் பெரிய ப்ரெஸ் அப்படிங்கும்போது நம்ம காசு கொடுத்து வாங்கி அதுக்காகவே வந்து பணம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், நான் க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இது தாங்க வந்து ஹைலைட்டான ஒன்றே, நான் சொன்ன பேஸ்ட் வந்து எடுத்திருக்கேங்க. அந்த பேஸ்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா புதுசாக வாங்கி நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். நம்ம வீட்டில் வந்து குட்டீஸ் இருக்காங்க அப்படின்னா அதை என்ன பண்ணிடுவாங்க, அடிக்கடி ஓப்பன் பண்ணி ஏர் போக வச்சு அதை கட்டிப்பட வச்சுடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பேஸ்ட் இருக்குது அப்படின்னா அதையும் தூக்கி நீங்கள் த்ரோ பண்ண வேணாம். ஸோ அதை எடுத்துக்கோங்க. ஏன்னா ஃபைனலாக இருக்கிறது நமக்கு வந்து வராது இல்லையா அந்த பேஸ்ட்டில் வந்து. ஸோ அதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த கிச்சன் சிங் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாகவே நம்ம ஏற்கனவே வந்து ஒரு தரம் அந்த உப்பு கரையெல்லாம் வந்து மேலே க்ளீன் பண்ணிட்டது அப்படிங்கிறதுனால இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த டூத் பேஸ்ட் வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃப்ரைட்னஸ் வந்து நீங்கள் என்ன தான் வந்து காசு கூட கொடுத்து இதுக்காகவே வந்து சிங்க் க்ளீன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு க்ளீனரோ எந்த ஒரு லிக்யூடாக இருக்கக்கூடிய ஒரு ஏதோ ஒன்று நீங்கள் வாங்கி நீங்கள் க்ளீன் பண்ணால் கூட இந்த மாதிரி ஒரு ப்ரைட்னஸ் வந்து எதுலேயுமே வந்து கிடைக்காது. ஸோ நீங்களே வந்து நான் க்ளீன் பண்ணும்போது அதை நீங்களே வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம கீழே க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த டைல்ஸ் ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பகுதிகள் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், டேப்பில் வந்து எப்போதுமே நமக்கு வந்து அழுக்கு இருக்குங்க. ஸோ அதையும் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ இதுக்காகவே நம்ம வந்து எதுக்குமே காசு கொடுத்து வாங்க வேணாங்க. ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குட்டி குட்டி பொருட்கள் வந்து தீர்ந்து போனதுக்கப்புறம் அதை தூக்கி வீசுறதுக்கு பதிலாக இது மாதிரி சின்ன சின்ன ஒரு கிச்சன் டிப்ஸ்க்கோ ஒரு க்ளீனிங் டிப்ஸ்க்கோ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பணத்தை வந்து நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ் அதோட நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக ஆகிற மாதிரி, ஸோ நம்மளே வந்து வீட்டில் வந்து இருக்கிற பொருளை யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணும்போது நமக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு சிக்கனமாக வந்து குடும்பம் பண்ணுறதுக்கான ஒரு பேரும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ நீங்களே வந்து பாருங்கள். ஸோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் சிங்க் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த டூத் பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதோட பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ரெகுலராகவே நீங்கள் மார்னிங்கும் ஈவினிங்குமே வந்து நீங்கள் பாத்திரம் வந்து விளக்குறதுக்கு அப்புறமாட்டி ஸோ இது மாதிரி க்ளீன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து அந்த கிச்சன்ஸில் வந்து ஒரு பேட் ஸ்மெல் வந்து இருக்காது. நம்ம வீட்டில் குட்டீஸ் இருக்காங்க அப்படின்னா அது நமக்கு வந்து கேர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான வந்து ஒரு வாய்ப்பு. ஸோ நீங்கள் க்ளீன் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய பதில்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதுக்காக ₹1 கூட நீங்கள் காசு கொடுத்து செலவு பண்ண வேணாம் நீங்கள் கிச்சன் சிங்க் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்கள் மொபைலுக்கு வந்து நோட்டிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.